நமக்கு எல்லோரும் தெரியும், இன்றைக்கி உலகத்தை முழுவதும் வேதனைப்படுத்தி கொண்டு கலங்கடித்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசானவன், அவன் லூசிப்பர் என்கிற பேரில் தேவனை ஆராதிக்கிற ஒரு தூதனாக படைக்கப்பட்டான். அவனை ஆண்டவர் தன்னை ஆராதிப்பதற்காகவே அவனையும் அவனுடைய கூட்டத்தில் இருந்த தூதர்களையும் ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவன் என்ன செஞ்சான்னா, தேவனுக்கு விரோதமாக யோசித்து தேவனுடைய பர்வதத்தின் மேலே ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்தின் மேலே நான் அமருவேன் என்று சொல்லி அவன் இருதயத்தில் பெருமை கொண்டதுனால அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து போனதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இவனை ஒரு தூதனாக படைத்து நம்மை ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தினோம், தொழுது கொள்ள ஏற்படுத்தினோம். அதனால் இவன் விழுந்து போயிட்டான். அதனால் ஆண்டவர் நினச்சாரு, இனி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்கினா அவன் நம்மளை எப்போவுமே ஆராதிப்பான் என்று சொல்லித்தான் ஆண்டவர்